டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேவா. நம்ம நேற்று போட்ட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேரோட கமெண்ட்ஸ் என்னென்னலாம் போட்டிருக்காங்க தெரியுமா? திண்டுக்கல், தஞ்சாவூர், பாபநாசம், திருவையாறு, கந்தரகோட்டை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நாகர்கோவில் இந்த தொகுதிக்கெல்லாம் ஆளே வரலையாம், வேட்பாளரே வரல. அதை பற்றி பேசுங்க. இன்னும் சொல்ல போனால் ஒருத்தவங்க வாய்ஸ் நோட்டே போட்டாங்க. சேலத்தில் இருக்கிற ஒரு வரவே கிடையாது, கொஞ்சம் நீங்கள் பேசுங்க, பேசி போடுங்க அப்படின்னு. ஒரு மேட்ரு சொல்லவா? நம்ம கொடுத்த டைம் வேட்பாளருக்கு முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இனிமே வேட்பாளரே வந்தாலும் நம்மளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது, வேற வழியே கிடையாது. நம்ம வீடியோ போட்ட நோக்கம் முதல் வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். என் தலைவனுக்காக விசில் சின்னத்துல நான் ஓட்டு போட போறேன். எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் போட சொல்ல போறேன், அவ்வளவுதான். எங்க அக்காவையும் எங்க அண்ணனையும் நான் போட சொல்ல போறேன். ஒவ்வொரு ரசிகரும் விஜய்க்காக ஓட்டு போடுங்க, ஓட்டு போட சொல்லுங்க. 1 கோடி ரசிகர்கள் இருக்கீங்க அப்படின்னா 2 பேரை ஓட்டு போட வைக்கும் போது 3 கோடி ஓட்டு வந்துடும். 5 கோடியே 67 லட்சத்தி சம்திங் ஓட்டா. அதுல 3 கோடி ஓட்டு விழுந்துருச்சுன்னா 100% அவர் சிஎம் ஆயிடுவாரு, ஜெயிச்சிருவாரு. நம்ம இதுக்காக தான் நம்ம வீடியோவை போட்டோம். அது சிறப்பா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஒரு வீடியோல அதை நான் டேக் பண்றேன், அதையும் நீங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல நான் ஒரு கால்குலேஷன் ஒன்று வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 18 வயசுல இருந்து 23 வயசு வரைக்கும் இத்தனை பெர்சன்டேஜ், நமக்கு இத்தனை பெர்சன்டேஜ் விழுகும். 24 வயசுல 40 வயசு வரைக்கும் இத்தனை பெர்சன்டேஜ், இத்தனை விழுந்துரும். இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் பண்ணும்போது டோட்டலா நமக்கு வந்தது 47% வந்துச்சு. ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல உங்களுக்கு. ஸோ நம்ம அன்னைக்கு பண்ண கெஸ்ஸிங் இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதுல 47.25% விஜய்க்கு தான் ஆதரவு இருக்கு, அவர் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு ஒரு ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம அன்னைக்கு கெஸ் பண்ணது இன்னைக்கு கரெக்டா இருக்கு. இது எப்படி முடியும் தெரியுமா? உங்களாலதான் முடியும். வேட்பாளர் தெரியலன்னு சொல்றீங்கல்ல, வேட்பாளர் விஜய் தான். 233 இல்ல, 234 தொகுதியிலையும் வேட்பாளர் விஜய் தான். எடப்பாடி தொகுதியில நிக்கல தாவேகா, ஏதோ டாக்குமெண்ட் சரியில்லைன்னு கேன்சல் பண்ணாங்க இல்லையா? பிரேம்குமார்னு ஒருத்தரை இப்ப நிக்க வச்சிருக்காங்க சுயேட்சையா. அந்த சுயேட்சை வேட்பாளர் யாரு? தாவேகா வேட்பாளர். முடிஞ்சு போச்சா? 234 தொகுதியிலையும் விஜய் தான் நிக்கிறாரு. உங்க வேட்பாளர் எல்லாம் மறந்துருங்க. அவங்களோட கேரக்டர்னா அவங்க வந்தாங்களா வரல அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 234 தொகுதியிலையும் வேட்பாளர் விஜய். சின்னம் விசில். அந்த எடப்பாடி தொகுதியில மட்டும் சின்னம் தொலைக்காட்சி. இது எல்லாமே எப்ப சாத்தியம் அப்படின்னா அது ரசிகர்கள் கையில தான் இருக்கு. ரசிகர்கள் எல்லாருமே விசிலுக்கு போடுறோம், வீட்டுல இருக்க அப்பா அம்மா போட வைக்கிறோம், அக்கா அண்ணனை போட வைக்கிறோம், தம்பி தங்கச்ச போட வைக்கிறோம். 100% என் தலைவன் ஜெயிக்கிறார்.